அருமையாக இருக்குது. நல்ல ஒரு ஹாரர் மூவி. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு 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 மிக்ஸ் ஆஃப் படம் இருக்குது. முக்கியமாக மியூசிக், அந்த மியூசிக்காண்டி கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். ஏன்னா மியூசிக் தான் இந்த படத்தை தூக்கி மேலே கொண்டு போயிருக்கு. ஒன் மோர் வந்து ஹீரோயின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நல்ல நல்ல படங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகுது பாருங்கள். சின்ன பட்ஜெட் படம் தான், பட் இருந்தாலும் நல்லா நல்லா கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக வில்லன்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த லைக் டீம் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் காமெடி இது எல்லாமே இதில் இருக்குது. ஒரு பேயோட காதல் அது எப்படி கொண்டு போகிறாங்க அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. நல்ல மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து 3 சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக அந்த 3 சாங்ஸ் 3 நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் 3 சாங்ஸு. இந்த ஜானரே டிஃப்ரெண்ட் ஜானர். சில டைமில் ஜானர் அப்படி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஹொரர்னு நினைப்போம், எண்ட் ஆஃப் த மூவி அது மிஸ்ட்ரியாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இட்ஸ் பேசிக்லி மிஸ்ட்ரி மூவி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் மூவி. நடித்தவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க, புது ஃபேஸஸ் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். பேக்ரவுண்ட் ஸ்கோரு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா இருக்குது. அது மிஸ்ட்ரி அந்த ஹெரர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் 3 சாங்ஸும் கோபி சுந்தர் எஸ்டாப்ளிஷ் மியூசிஷியன், அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் இதோட திஸ் மூவி வில் டூ வெல். ஃபஸ்ட்டு டே தெரிஞ்சு வராங்க எல்லோரும். யாருமே தெரியலை இன்றைக்கி ஃபிலிம் ரிலீஸ் ஆகிட்டு. பட் டெஃபினெட்லி எல்லோரும் I think the viewers will accept the movie. It's actually a movie, and the title revolve பண்ணி தான் அந்த மூவி வருது. It's a female centric movie. அப்போ அவரோட it is in fact இந்த மூவியோட எனக்கு அப்படி டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி அந்த படத்தோட டைட்டிலும் அந்த மூவியோட எசன்ஸுமா 100% கனெக்ஷனாக இருக்குது. ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புது விதமாக இருக்குது. கிளைமேக்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ப்ளஸ் கேஷுவலாக அந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹொரர் உண்டு, പിന്നെ ரொமான்ஸ் ரொமான்ஸ் பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாம். பார்த்ததுக்கு சந்தோஷம் இருக்க தெரியணும். இங்கே எல்லாரும் படம் பார்த்ததுக்கு நல்லதாக பெருமாள் சொல்லியிருக்கு. இனி எல்லாமே மக்கள் வந்து பார்த்து தான் சக்ஸஸ் ஆகிடும். கேரளாவில் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகிட்டு ரன்னிங் போயிட்டு இருக்கு. 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது இங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. தமிழ் வேர்ஷன் தான். இது ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹொரர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான். அப்போ அந்த லெவலில் தான் படம் போய் பார்க்கணும். அப்போ படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். இதில் கிளைமேக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டൻ്ட் ஆகிட்டு இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் தான் இது எப்படி போனதுன்னு தெரியும். எல்லாரும் போய் பார்த்தனும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவர் இறங்கி வரும்போது சொல்லியிருக்கேன், நல்லா இருக்கு எல்லாரும் சொல்லியிருக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வந்து படம் பார்க்கணும். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. அப்படின்னு இல்லாமல் நல்லாவே இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. நான் நடித்த எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. புது படம் மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு எப்பயும் நடித்த மாதிரி தான் இருக்காங்க. கனெக்ட் ஆகுறாங்க ஆடியன்ஸ் அவங்க கூட. ஏன்னா இது ஒரு ஹாரர் ஃபிலிம் சொல்லலாம், த்ரில்லிங் படம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நைட் ஷாட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக வந்து இதை பார்க்கணும். நல்லா இருக்குண்ணே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நானும் அதை தான் கவனித்தேன். மியூசிக் நல்லாவே வந்துருக்கு. 4 சீன் இருக்குது பயம்புத்துறா மாதிரி, ஓகேங்களா. அதில் பிஜிஎம் இல்லாமல் மியூசிக் இல்லாமல் நல்லா இருக்காது. அதோடு சேர்ந்து ஓரளவுக்கு பயப்படுற மாதிரி தான் இருக்குது. பேய் மேலேயும் ஒரு ஹீரோவுக்கு காதல் வரலாம் அப்படி சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, பழைய கால ஹிஸ்ட்ரியை எடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு சிலை மூலியமாக. ஸோ ஒரு சிலை மூலியமாக அந்த பெண் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ கேரளாவில் இந்த மூவி ஆக்சுவலாக செகண்ட் வீக் ரன்னிங். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர், ஒரு சிஜி போட்ட ஹாரர்லாம் கிடையாது. மோர் அண்ட் மோர் லைவ். ஸோ லைவான ஹாரர்னால எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க.